வெட்னஸ்டே சீரிஸ்ல நெவர்மோர் அப்படிங்கிற அகாடமிக் ஸ்கூல்ல தான் மனுஷங்களை தாண்டி வாழக்கூடிய வேம்பயர்ஸ், மான்ஸ்டர்ஸ், வுல்ஃப்ஸ் இந்த மாதிரியான சூப்பர் நேச்சுரல் எலமெண்டோட கனெக்ட் ஆயிருக்கிற பீப்புள் வந்து படிச்சு தன்னோட திறமைகளை எப்படி நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்த கத்துப்பாங்க. அந்த வகையில வெட்னஸ்டே வந்து எந்த மாதிரியான பொண்ணு? அவ வந்து வேம்பயரா இல்ல விட்சான்னு கேட்டீங்கன்னா, வெட்னஸ்டே வந்து சூனியக்காரியோ இல்ல வேம்பயரோ கிடையாது. பட் இந்த ஆடம்ஸ் ஃபேமிலிக்குன்னு ஒரு சில சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ்லாம் இருக்கு. லைக் வெட்னஸ்டேக்கே பாத்தீங்கன்னா சைக்கிக் பவர்ஸ் இருக்கும். அதாவது வெட்னஸ்டேவால ஒரு ஆள் இல்ல ஒரு பொருளை தொடும்போது பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்ல அதோட தனக்கு தொடர்பு இருக்கிற நிகழ்வுகளை ஒரு விஷனா பார்க்க முடியும். சோ வெட்னஸ்டேவோட ஆடம்ஸ் ஃபேமிலிக்குன்னு ஒரு சில சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருந்தாலும் இவங்க ஒன்னும் சூனியக்கார வம்சம்லாம் கிடையாது. பட் இவங்க முன்னோர்ல ஒரு சில பேர் இந்த ஒரு பில்லி சூனியத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் பார்க்க அப்படியே வெட்னஸ்டே மாதிரியே இருக்கிற கூடி அப்படிங்கிற பொண்ணு வந்து பில்லி சூனியத்துல கை தேர்ந்தவளா இருந்தா அவ தன்னோட பழி வாங்குற எண்ணத்தாலேயே இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ வெட்னஸ்டே வந்து ஒன்னும் சூனியக்காரிலாம் கிடையாது. பட் அவளுக்கு அந்த ஒரு விட்சிக்கு உண்டான குணங்கள் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் வெட்னஸ்டே கூடவே உயிரோட இருக்கிற ஒரு கை வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும். பட் இந்த கை வந்து ஆடம்ஸ் ஃபேமிலிக்குள்ள எப்படி வந்தது அப்படிங்கிறது அவளுக்கே தெரியாது. இது சம்பந்தமா ஒரு தியரி இருக்கு. என்னன்னா வெட்னஸ்டே சீரிஸை ஓன் பண்ற MGM ஸ்டுடியோஸ் தான் பழைய ஈவில் டெட் படத்தையும் ஓன் பண்றாங்க. அண்ட் இந்த ஈவில் டெட் படத்துல பேய் வந்து ஹீரோவோட கையை பொசஸ் பண்ணி ஹீரோவையே கொல்ல ட்ரை பண்ணும். பட் ஹீரோ வந்து ஒரு செயின் சாவை எடுத்து தன்னோட கையை துண்டா வெட்டி எடுத்துருவாரு. சோ அந்த ஒரு கை தான் இந்த பக்கம் வெட்னஸ்டேக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு தியரி இருக்கு.